இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க மொத்த பெட்ஸையும் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம vlogல நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஹோம் டூர்னா ஹோம் டூரில் நம்ம பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்க ரூம் டூர். இந்த ஒரு ரூம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மொத்தம் 3 ரூம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரூம்ல மட்டும் நம்ம லவ் பேர்ட்ஸ் குட்டி வச்சிருக்கோம், கிவி வச்சிருக்கோம், கோல்டு ஃபிஷ் வச்சிருக்கோம். வாங்க எல்லாத்தையும் ஜூம்ல பார்க்கலாம். எல்லாம் செம்ம ஆக்டிவா இருக்காங்க. தண்ணி நேற்று தான் மாற்றணும். தண்ணி பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து தொட்டி நான் தேய்ச்சி கழுவல, தண்ணியோட அளவு மட்டும் மாத்திட்டேன். தண்ணி வந்து இது வரைக்கும் ஃபுல்லா இருந்துச்சு, அது நல்லா இது வரைக்கும் கம்மி பண்ணிட்டு 25% வாட்டரை வச்சுட்டு மீதி நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணேன். தொட்டியை டீப் கிளீன் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, நம்ம வந்து மீனை வந்து இந்த தொட்டி சைஸுக்கு 6 கோல்டு ஃபிஷ் வச்சிருக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 4 மீனை கொடுக்க போறோம். அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம தொட்டியை கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மீனை வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவருக்கு தான் தரப்போறோம். மீனுக்கு லெஃப்ட் சைட்லேயே நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் குட்டிங்க வச்சிருக்கோம். ரொம்ப பசியில் இருக்காங்க. வாங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். குட்டிங்களை ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு 5 வாட்டி பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு 5 வாட்டினா உங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு ஓடி வந்து இதை பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். வருது நம்ம வேம்பிளி, இதுலேயே சூப்பர் கலரு, ஃபுல் எல்லோ. அடுத்து மீன் தொட்டிக்கு ரைட் சைடில் நம்ம ரியோ. இவர் தான் நம்ம கிட்ட நல்லா ஜாலியாக இருக்கிற ஆளு. முதல்ல இவருக்கு வந்து பேப்பரை கிளீன் பண்ணிடுவோம். வா ரியோ வா. நம்ம ரியோக்கு என்னன்னாலும் சரி, தோல் மேலே ஏறி உட்காந்துடணும். ரியோ அப்படியே இங்கே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகா கடை கடை கடைன்னு ஏறி போயிட்டு நம்ம தோலுக்கு வந்துடுவார். அப்படி நம்ம ரியோவோடய போய் ராமசோமு ஏரியாவை பார்த்துருவோமா? நம்ம ராமசோமு பார்க்கறதுக்கு லெஃப்ட்ல தான் போய் ஆகணும். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கனால ராமசோமு வீட்டை விட்டு தனியாக தான் வச்சுருக்கோம். அவங்களுக்கு தனியாக ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. என்ன கத்துறானுங்க பாருங்க. இவங்க தான் நம்ம ராமசோமு, இதுதான் அவங்க ஏரியா. இந்த ராமசோமு ஏரியா ஃபுல்லாக நம்ம பெட்ஸ் வைக்கிறதா இருந்தால், பேர்ட்ஸ் ஒரு தனி லவ் பேர்ட்ஸ் காலனியாக போடுறதா இருந்தால் ஏகப்பட்ட லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம். ராமசோமு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாள் ஆகப்போகுது. 100 நாள் கேக் வெட்டி கொண்டாடிடலாம். கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்க எதுவுமே தெரியல. விடிஞ்சாலும் கத்துறாங்க, இருட்டினாலும் கத்துறாங்க, சாயங்காலமும் கத்துறாங்க, மதியானமும் கத்துறானுங்க. என்ன பண்ணலாம் இவனுங்களா சொல்லுங்க? கத்துறான் பாருங்க, எதுக்கு கத்துறானே தெரியல. நம்ம இந்த இடத்துல தான் காடை வளர்த்துருந்தோம். இதுக்குள்ள ராமசோமு வச்சிருந்தோம். காடை இல்லாதனால இவங்களை திறந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டாச்சு. ஃபுல் ஏரியாவை இவங்க தான் நாஸ்தி பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மள இன்னும் நம்ம மீனும் வளர்க்குறோம். கப்பீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினோம்ல, அது போட்ட குட்டி. நமக்கு ஒரு கப்பி சேனல்லேருந்து ப்ரொமோஷன் காமிச்சிருந்தாங்க. குட்டி மட்டும் இப்போ இருக்குது, பெருசுலாம் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, ஆடு. பக்ரீத் சீசன் வரனால தம்பி ஆடு வாங்கிட்டாப்புல. நம்ம இன்னும் வாங்கலை. அதையும் வளர்த்து ஒரு சீரீஸ் போடலான்னா சொல்லுங்கள், போடலாம். ஆனால் பக்ரீத்துக்கு அப்புறமேட்டு அந்த சீரீஸ் கண்டினியூ ஆகாது. அந்த மாதிரி ஆடு வாங்கி ஒரு சீரீஸ் போட்டோம்னா பக்ரீத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ வராது, ஆனால் கறி வரும். வீடியோ நம்ம பார்க்காத விஷயம் என்னன்னா, லவ் பேர்ட்ஸு, வாத்து, கோழி பண்ணை, இதெல்லாம் தான். இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. இதோட பார்ட் 2 அந்த கோழி பண்ணை, வாத்து எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் காட்டலாமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை. யூ சார் நானே டாடா சொல்லுங்கள். டாடா.